2026 உலகக் கோப்பை கால்பந்து தொடர். உலகக் கோப்பை வரலாற்றிலேயே மிகப்பெரிய தொடராக நடைபெறுகிறது. 2026 ஜூன் 11 அன்று மெக்சிகோ நகரில் தொடங்கிய இந்த தொடரில் 48 அணிகள் பங்கேற்று 104 போட்டிகளில் விளையாடுகின்றன. இது 1930ஆம் ஆண்டு உருகுவேயில் நடைபெற்ற முதல் உலகக் கோப்பையிலிருந்து மிகப்பெரிய வளர்ச்சியாகும். உலகக் கோப்பையின் வரலாறு என்பது கோல்களின் வரலாறும் கூட. காலப்போக்கில் ஆட்டத்தின் பாணி, வீரர்களின் உடற்திறன், பயிற்சி முறைகள் மற்றும் தந்திரங்கள் மாறியதால் கோல் எண்ணிக்கைகளும் மாறின. 1950 களில் தாக்குதல் ஆட்டம் ஆதிக்கம் செலுத்தியது. குறிப்பாக 1954 சுவிட்சர்லாந்து உலகக் கோப்பையில் 26 போட்டிகளில் 140 கோல்கள் அடிக்கப்பட்டன. ஒரு போட்டிக்கு சராசரியாக 5.38 கோல்கள் என்ற சாதனை இன்றளவும் முறியடிக்கப்படவில்லை. ஆனால் 1960 களுக்குப் பிறகு பாதுகாப்பு ஆட்டம் வலுப்பெற்றது. அணிகள் சிறந்த தற்காப்பு அமைப்புகளை உருவாக்கின. வீரர்களின் உடற்திறன் மற்றும் ஒழுங்கமைப்பு அதிகரித்ததால் கோல்கள் குறையத் தொடங்கின. 1990 இத்தாலி உலகக் கோப்பையில் ஒரு போட்டிக்கு சராசரியாக 2.21 கோல்கள் மட்டுமே பதிவானது. இது உலகக் கோப்பை வரலாற்றிலேயே மிக குறைந்த சராசரி. பாதுகாப்பு ஆட்டம் அதிகரித்ததால் FIFA சில விதிமாற்றங்களையும் கொண்டு வந்தது. 1992 இல் அறிமுகப்படுத்தப்பட்ட பேக் பாஸ் ரூல் அதில் முக்கியமானது. இதன் மூலம் ஆட்டத்தை மேலும் தாக்குதல் மயமாக்க முயற்சி செய்யப்பட்டது. கோல்டன் பூட் வெற்றியாளர்கள். ஒவ்வொரு உலகக் கோப்பையிலும் அதிக கோல்கள் அடித்த வீரருக்கு கோல்டன் பூட் விருது வழங்கப்படுகிறது. 1930 இல் அர்ஜென்டினாவின் கில்லெர்மோ ஸ்டாபிலே 8 கோல்களுடன் முதல் கோல்டன் பூட் வெற்றியாளரானார். 1954 இல் ஹங்கேரியின் சாண்டோர் கோச்சிஸ் 11 கோல்கள் அடித்து சாதனை படைத்தார். 1958 இல் பிரான்சின் ஜஸ்ட் ஃபோண்டைன் ஒரே உலகக் கோப்பை தொடரில் 13 கோல்கள் அடித்து இன்றளவும் முறியடிக்கப்படாத சாதனையை உருவாக்கினார். சமீபத்திய உலகக் கோப்பைகளில் கோல்டன் பூட் வெற்றியாளர்கள் பொதுவாக 5 முதல் 8 கோல்களுக்கு இடையில் மட்டுமே கோல்கள் அடித்துள்ளனர். இது பாதுகாப்பு ஆட்டம் அதிகரித்ததை காட்டுகிறது. உலகக் கோப்பை ஜாம்பவான்கள். உலகக் கோப்பை வரலாற்றில் அதிக கோல்கள் அடித்த வீரர் ஜெர்மனியின் மிரோஸ்லாவ் க்ளோஸ். அவர் 4 உலகக் கோப்பை தொடர்களில் மொத்தம் 16 கோல்கள் அடித்துள்ளார். அவரைத் தொடர்ந்து ரொனால்டோ நசாரியோ பிரேசில் 15 கோல்கள். கேர்ட் முல்லர் ஜெர்மனி 14 கோல்கள். லியோனல் மெஸ்ஸி அர்ஜென்டினா 13 கோல்கள். ஜஸ்ட் ஃபோண்டைன் பிரான்ஸ் 13 கோல்கள். ஜஸ்ட் ஃபோண்டைன் தனது 13 கோல்களையும் ஒரே உலகக் கோப்பையில் அடித்தார். ஆனால் லியோனல் மெஸ்ஸி அதே எண்ணிக்கையை பல உலகக் கோப்பை தொடர்களில் சேர்த்தார். இது கால்பந்தின் வெவ்வேறு காலகட்டங்களின் தன்மையையும் வெளிப்படுத்துகிறது. உலகக் கோப்பை வரலாறு வெறும் கோப்பை வெற்றிகளின் வரலாறு மட்டுமல்ல. அது ஆட்ட பாணிகள் எவ்வாறு மாறின, தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு ஆட்டங்கள் எவ்வாறு வளர்ச்சி பெற்றன, மற்றும் உலகின் சிறந்த வீரர்கள் எவ்வாறு தங்கள் தடத்தை பதித்தனர் என்பதையும் சொல்லும் வரலாறாகும். 2026 உலகக் கோப்பை இந்த நீண்ட பாரம்பரியத்தின் புதிய அத்தியாயமாக திகழ்கிறது.